Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் தளி தொகுதியில் பாஜக வேட்பாளர் முன்னிலை பெற்றிருக்கிறார். நாகேஷ்குமார் 17,623 வாக்குகளை பெற்று முன்னிலை பெற்றிருக்கிறார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வேட்பாளர் தளி ராமச்சந்திரன் 16,981 வாக்குகளை பெற்று 2ஆம் இடத்தை பின்னடைவை சந்தித்திருக்கிறார். தாவேகா வேட்பாளர் 3ஆம் இடத்தை பெற்றிருக்கிறார். 7,122 வாக்குகள். சுற்று 5 எண்ணிக்கையில் முடிவில் நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் 732 வாக்குகளை பெற்றிருக்கிறார். தளி தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாஜக வேட்பாளர் 17,623 வாக்குகளை பெற்று முன்னிலை பெற்றிருக்கிறார். தற்போதைய சட்டப்பேரவை உறுப்பினர் தளி ராமச்சந்திரன் 2ஆம் இடத்திற்கும், தாவேகா 3ஆம் இடம், நாம் தமிழர் 4ஆம் இடம் என்று தளி தொகுதியினுடைய 5வது சுற்று வாக்கு எண்ணிக்கை முடிவு காட்டுகிறது. துறைமுகம் தொகுதியில் 2ஆம் சுற்று முடிவில் தாவேகா வேட்பாளர் சினோரா அசோக் முன்னிலை பெற்றிருக்கிறார். துறைமுகம் தொகுதியில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு போட்டியிடுகிறார். திமுக வேட்பாளர் சேகர்பாபுவை பின்னுக்கு தள்ளிய தாவேகா வேட்பாளர் சினோரா அசோக்குமார். ஆவடி தொகுதியில் திமுக வேட்பாளர் நாசரை பின்னுக்கு தள்ளி தாவேகா வேட்பாளர் ரமேஷ்குமார் முன்னிலை பெற்றிருக்கிறார். ஆவடியில் திமுக வேட்பாளர் பின்னடைவு, அமைச்சர் நாசர் பின்னடைவு. சைதாப்பேட்டை தொகுதியில் திமுக வேட்பாளர் மா சுப்பிரமணியனை பின்னுக்கு தள்ளிய தாவேகா வேட்பாளர் அருள் பிரகாசம் முன்னிலை பெற்றிருக்கிறார். துறைமுகம், ஆவடி, சைதாப்பேட்டை என திமுகவினுடைய அமைச்சர்கள் பின்னடைவை சந்தித்திருக்கிற பார்க்க முடிகிறது. திமுகவினுடைய பெரும்பான்மையான அமைச்சர்கள் தற்பொழுது 5 சுற்று முடிவுகள் வந்து கொண்டிருக்கிறது. 5 சுற்று வாக்கு எண்ணிக்கை நிறைவில் திமுகவுடைய பெரும்பான்மையான மூத்த தலைவர்கள், அமைச்சர்கள் பின்னடைவை சந்தித்திருக்கிறார்கள். பொதுச் செயலாளர் துரைமுருகன் பின்னடைவு, முதன்மை செயலாளர் கே.என். நேரு பின்னடைவு, அமைச்சர் மா சுப்பிரமணியன் பின்னடைவு, நாசர் பின்னடைவு, சேகர்பாபு பின்னடைவு என்று திமுகவுடைய முக்கிய தலைவர்கள், அமைச்சர்கள் பின்னடைவு சந்தித்து வருகிறார்கள். பொன்வில்சன், புது வரலாறு வரப்போகுது அப்படின்னு சொன்னீங்க. இப்போது தற்போது வந்திருக்கிற முன்னிலை நிலவரத்தை வச்சு பார்க்குறப்ப தாவேகா 102 இடங்கள், அதிமுக 80 இடங்களில் முன்னிலை, திமுக 48 இடங்களில் முன்னிலை. முக்கியமான அமைச்சர்கள், தலைவர்கள்லாம் திமுகவில் பின்னடைவு சந்திச்சிருக்காங்க. இப்போ நீங்கள் கடந்த தேர்தலை பார்த்தீங்கன்னா 75 இடங்கள் அதிமுக கூட்டணி வெற்றி பெற்றது. அந்த 75 இடங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான இடங்கள் அதிமுக கூட்டணி தக்க வைத்துக் கொள்கிறது. அப்போ அதிமுக கூட்டணி ஆதிக்கம் செலுத்திய இடங்களில் தாவேகாவால் பெரிய அளவு ஆதிக்கம் செலுத்த முடியவில்லை. இதுதான் யதார்த்தம். இப்போ சேலம் எடுத்திங்கன்னா 11 தொகுதி, அதில் 10 தொகுதி போனதோட அதிமுக, 1 தொகுதி திமுக. இந்த இடம் என்னென்னா 8 தொகுதி அதிமுக, பெரும்பாலான இடங்கள் அதிமுக. அந்த கொங்கு மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான இடங்கள் அதிமுக, ஒரு சில இடங்களில் தாவேகா கைப்பற்றுவதாக முன்னணி நிலவரம் அப்படின்னு காட்டுது. ஆனால் திமுக வெற்றி பெற்ற அத்தனை இடங்களையும் 100% தாவேகா கைப்பற்றுகிறது. இப்போ இதில் நல்ல வித்தியாசம் தெரியுது. அப்போ தாவேகா முழுக்க 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 திமுகவுடைய ஆதரவு ஓட்டுக்களை, அவங்க ஆதரவுன்னு சொல்கிற ஓட்டுகள் தெரியுமா, அதாவது என்னன்னா ஆன்டி பிஜேபின்னு ஒரு சென்டிமெண்ட்டை தமிழ்நாடு முழுக்க பரவி விட்டுட்டாங்க. இவங்க பரவி விட்டுட்டு அந்த பூச்சாண்டியை காட்டி அதை பயமுறுத்தியே ஓட்டை அறுவடை செய்துட்டு இருந்தாங்க 2019, 2021, 2024. அப்போது அந்த வெறுப்பு அரசியலை உண்டு பண்ணும்போது அந்த வெறுப்பு அரசியலுக்கு பயங்கிய வேட்பாளர்கள், வாக்காளர்கள் என்ன செய்தாங்கன்னா அவங்களுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை, திமுக தான் ஆப்ஷன். திமுக பிடிக்காது, திமுக ஆட்சியை பிடிக்காது, திமுக நிர்வாகத்தை பிடிக்காது, திமுக சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, திமுக விலைவாசி ஏற்றம், திமுக தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றல, திமுக பெண்களுக்கு செய்கிற அநீதி, இது எல்லாமே திமுக செய்கிற ஊழல் எதுவுமே பிடிக்கல. ஆனால் பிஜேபி என்ற மாய பிம்பத்தை காட்டுறதால வேறு வழி இல்லாமல் போட்டிருந்தவங்களாம் இன்னைக்கு ஒரு ஆப்ஷன் அவங்களுக்கு கிடைச்சிது. தாவேகா ஒரு ஆப்ஷன், ஒரு அதிர்ச்சி வைத்தியத்தை தாவேகா கொடுத்துருக்குன்னு சொல்லலாமா? கண்டிப்பா கொடுத்தது. இதை தொடங்கி ஆமா, இதை உணர்ந்தவங்க யார் தெரியுமா? ரொம்ப உணர்ந்தவங்க யாருன்னா அதிமுக கூட்டணியில் இருந்தவங்க. இன்னைக்கு ராகுல் காந்தி தூங்கவே மாட்டார். எப்படி இருக்கும் அவருக்கு? ஒரு பொன்னான வாய்ப்பு, அருமையான வாய்ப்பு நம்மளுக்கு கிடைச்சது. இந்த காங்கிரஸுக்கு இந்த சிதம்பரம், செல்வ பெருந்தகை இவங்கெல்லாம் சேர்ந்து அதை குழி தோண்டி புதைச்சி வச்சுட்டாங்களே. தமிழ்நாட்டில் மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைக்கிது. 67க்கு பிறகு, பக்தவச்சலத்துக்கு பிறகு, காமராஜருக்கு பிறகு ஆட்சியில் ஒரு பங்கெடுக்கிற வாய்ப்பாக நம்மளுக்கு கிடைச்சிருக்குமே, அதை குழி தோண்டி இவங்க புதைச்சிட்டாங்களே அப்படின்னு யோசிக்க மாட்டாரா? கார்கே முத கொண்டு
அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் விஜய் கணிச்சதை தாவேகா கணிச்சதை 75 ஆண்டுகால அரசியல்னு சொல்ற ஏன் திமுகவை கணிக்க முடியல? நூற்றாண்டு பாரம்பரியம் கொண்ட காங்கிரஸால ஏன் கணிக்க முடியல? சார் காங்கிரஸ் கணிச்சது அதே மாதிரி தான் தமிழ்நாட்டுல பிஜேபியும் அதிமுகவும் கணிச்சாங்க. எதனால சொன்னாங்க? வீணா போயிடக்கூடாதுப்பா, நம்ம தப்பித்தவரி கூட அந்த கெட்ட ஆட்சி திமுக ஆட்சி வந்துடக்கூடாது அப்படின்றதான அந்த மென்மையான போக்கை கடைபிடித்து ஒரு கூட்டணி. உங்களுடைய ஆதிக்கம் தெரியும், தாவேகாவுடைய ஆதிக்கம் தெரியும், அதை வெளிப்படையாக சொல்ல முடியாது. அதை தெரிந்துதான் மக்களின் மனமாற்றத்தை தெரிந்துதான் ஓட்டு பிரிந்து விடக்கூடாதுன்னு இவங்க முயற்சி பண்ணாங்க. அது கடந்த கால இயற்கை தான். அதே தான் ராகுல் காந்தியும் திங்க் பண்ணாரு. அதே தான் விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவனும் திங்க் பண்ணாரு. திருமாவளவன் எடப்பாடி தொகுதியில் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலை பெற்றிருக்கிறார். சுற்று 2 முடிவுகளில் 16,760 வாக்குகளை பெற்று அவர் முன்னிலை பெற்றிருக்கிறார். அதே போல் தாவேகா அங்கே 2ஆம் இடத்தை பெற்றிருக்கிறார். தாவேகா வேட்பாளர் அங்கே இல்லை, தள்ளுபடி ஆச்சு அவருடைய மனு. இப்போ தளி பார்க்குறோம், தளியில் 17,623 வாக்குகளை பெற்று பாஜக முன்னிலை பெற்றிருக்கிறது 5 சுற்று முடிவில். எடப்பாடி தொகுதியை பொறுத்த வரைக்கும் 2 சுற்று முடிவில் எடப்பாடி பழனிசாமி தொடர்ச்சியாக முன்னிலை பெற்றிருக்கிறார் பார்க்குறோம். இப்போ அதுதான் பாருங்கள், பிஜேபி இந்த இடமும் அதிமுக செல்வாக்குள்ள இடங்களை அவங்க தாவேக்காவால் அதை கைப்பற்ற முடியல, இல்லை ஓவர்டேக் பண்ண முடியல. ஆனால் திமுக ஓவர்டேக் பண்ணி 2ஆம் இடத்துல வந்து நிற்கிறாங்க. இதுதான் யதார்த்தம். அதிமுக முதல் இடத்துல இருக்குது, பிஜேபி முதல் இடத்துல இருக்குது. தாவேக்கால அவங்கள ஓவர்டேக் பண்ண முடியல. தாவேக்கா என்ன செய்யுதுன்னா திமுகவை பீட் பண்ணி 2ஆம் இடத்துல வந்து நிற்கிறாங்க. அதுதான். அப்போ அதிமுகவோ பிஜேபியோ அது பாட்டாளி மக்கள் கட்சியோ செல்வாக்குள்ள இடங்கள்ல தாவேக்கா பெரிய அளவில் அந்த செல்வாக்கை சரிவை பண்ண முடியல. அங்கே திமுகவை தான் அவங்களால பீட் பண்ண முடியுது அப்படின்றது நமக்கு யதார்த்தம் தெரிஞ்சது. இப்போ இதை உணர்ந்தால் தான் விடுதலை சிறுத்தைகள் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கும்போதே கிடைச்ச 8 தொகுதியிலே ஒரு தொகுதி தானே வந்து நிற்கலான்னு முயற்சி பண்ணாரா? அதுக்கு காரணம் வந்து உண்மையாக எல்லாருமே நம்ம விவாதத்திலே பேசணுமா? ஏனென்றால் ஏதாவது தொங்கு சட்டசபை நடக்குமோ, கிடைக்காத மெஜாரிட்டியில் நம்மளுக்கு ஒரு ஆதிக்கம் செலுத்த ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கிடைக்குமோ, அந்த எண்ணத்தில் தான் வராருன்னா அவருக்கு அழுத்தம் கொடுத்து அவர் அதை மாற்ற வச்சு என்னென்ன செய்தார்கள் இதை நம்ம பார்த்தோம். அதே மாதிரி தான் பிரேமலதா 2-3 நாளாகவே பார்க்குறோம் சார். திருமாவளவனாக இருக்கட்டும், கே பாலகிருஷ்ணனாக இருக்கட்டும், வைகோவாக இருக்கட்டும், இவர்கள் தெரிவிக்கிற கருத்தெல்லாம் அவருக்கு ஓரளவுக்கு முடிவை கணிச்சிட்டாங்களா? ஆமாம், கிரீஷ் தொடங்குற நடுவில் 1 மாதம் கேப் விட்டு மறுபடியும் சொல்லிட்டாருல ஆட்சி அதிகாரத்தில் சொன்னார். ஆனால் செல்வ பிறந்த அதை கடந்து போயிட்டார்ல, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலான்ட்டார்ல சார். அவர் திமுக தான் சார், அதனால தான் சொல்றாரு. தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் சார், காங்கிரஸ் கமிட்டி தலைவர். ஆமா, யார் இல்லைன்னு சொல்றாரு சொன்னாருன்னு சொல்றேன். நீங்க திமுக தலைவர் இல்ல, இன்னைக்கு பாத்தீங்களா உண்மையா இருக்கிறாரா? இன்னும் பதவி இருக்குதா? 3ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காரு. சரி, அவரே என்ன சொன்னார் சார்? இப்போ நீங்க சொல்லுங்க. இப்போ நானே சொல்றேன், செல்வ பிறந்தகை வெளியே பேசுறது வேற, உள்ளுக்குள்ள சரியா கணிச்சிருக்காரு. ஏன் சொல்லுங்க? தேர்தல் முடிஞ்ச உடனே நான் ராஜினாமா பண்ணுவேன்னாரு. எதுக்கு சொன்னாரு? இல்ல கடிதம் வாங்கிட்டாங்கன்னு சொல்றாரு. சார், இவர் தலைமையில மிகப்பெரிய வெற்றியை பெற போகிறோம் என்ற நம்பிக்கை இருந்தால், நம்ம கூட்டணி 200 தொகுதிக்கு மேல திமுக கூட்டணி காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெறுன்ற நம்பிக்கை இருந்தா செல்வ பிறந்தகை தான் சார் ஹீரோ, கதாநாயகனே. அவர் எப்படி ராகுல் காந்தி நீக்குவாரு? அப்போ இந்த கூட்டணி நம்ம ஏதோ ஒரு விசுவாசத்துக்காக அமைச்சிட்டோம். ஆனா தோக்குற கூட்டணின்னு உள்ளுக்குள்ள தெரியும். வெளியே ஒரு விசுவாசத்துக்காக நம்ம வந்து ட்ராக்கை மாத்தி கொண்டு வந்து வச்சிட்டோம். ஆனால் முடிஞ்ச பிறகு நம்ம இருக்க முடியாது தெரியும். அதனால முன்கூட்டியே சொல்லிடலான்னு ராஜினாமா சொல்றாரு. உண்மையா இல்லை? அப்போ அவர் புரிஞ்சுதானே செய்யறாரு. அவர் வெளியே வேற, உள்ளுக்குள்ள புரிஞ்சுதான் செய்யறாரு. அதே மாதிரி தான் பிரேமலதாம்மா கேட்ட உடனே என்ன சொன்னாங்க? ஏற்கனவே மேடையிலேயே சொல்லிட்டாங்க, பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமையும் போதை கலாச்சாரமும் தமிழ்நாட்டில் நிறைய இருக்குது, இதை தவிர வேற என்ன குறை சொல்ல முடியும்னு ஸ்டாலின் அவர்களை உட்கார வச்சு. ஏன்னா தேர்தல் முடிஞ்ச பிறகு நம்ம கொஞ்சம் நம்ம கட்சியை நடத்தணும், அந்த எண்ணம் அவங்களுக்கு இருக்குது. அது வாய் தவறி வந்துருச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ கேட்கும்போது என்ன சொன்னாங்க அவங்க? ஆட்சி அதிகாரத்தில் நீங்கள் பங்கு கேட்பீங்களான்னா எல்லாம் 4ஆம் தேதிக்கு பிறகு பேசிக்கலான்றாங்க. இல்லை, கேட்க மாட்டோன்னு சொல்ல. அப்போது அத்தனை பேருக்கும் தெரியுது நம்ம கூட்டணி திமுக கூட்டணி சரிவை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பாலகிருஷ்ணன் அவர்கள் பேட்டி கொடுத்தார், கம்யூனிஸ்ட் தலைவர். என்ன பேட்டி கொடுத்தாரு? அதாவது வேலை வாய்ப்பின்மை தமிழ்நாட்டில், அதை ஒழிப்பதற்கு திமுக ஒன்றுமே செய்யவில்லை. அதை சொல்லிட்டு எங்களுக்கான இடத்த கொடுக்கல, அதுக்கு சண்முகமாக தான் சொன்னார். அது அவங்களுக்கே தெரியும், எங்களுடைய அதிருப்தி அவங்களுக்கே தெரியும் அப்படின்னாரு. விசிகாரங்க யாருமே கூட்டணி கட்சிக்கு வேலை பார்க்கலன்னு திருமாவளவன் அவர் பேசிட்டே இருக்காரு. சிரிச்சு கொண்டே அழுகிறோம் சொன்னார. கூட்டணி உருவான பிறகு
சொன்னது நான் வைகோ அவைத்தலைவர் சிரித்து கொண்டே அழுகிறோம்னு சொன்னார்ல. சரி, முடிஞ்ச பிறகு திருமாவளவன் என்ன சொன்னார்? அவசர கதியில் எங்களுக்கு தொகுதி ஒதுக்கீடு கொடுக்கப்பட்டது, தேவையில்லாமல் கள்ளக்குறிச்சி கொடுக்கப்பட்டது, அரூர் கேட்டோம் அரக்கோணம் கொடுத்தார்கள், பல்லாவரம் கேட்டோம். தோல்வி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான காரணத்தை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க அதிமுக கூட்டணியில் அந்த மாதிரி எந்த வார்த்தையாவது வந்துச்சா? அதிமுக கூட்டணி ஒருங்கிணைந்த கூட்டணி ஆச்சு. கடந்த காலத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் முரண்பாடு, ஒருத்தர் விமர்சித்து பேசினாங்க. கூட்டணி அமைந்த பிறகு பிஜேபி ஏதாவது சுணக்கம் காட்டினாங்களா? எங்களுக்கு இந்த தொகுதி கொடுக்கல, எங்களுக்கு தோக்குறது ஏதாவது சொன்னாங்களா? அதே நேரத்தில் தமிழ் மாநில காங்கிரஸ் கிட்ட கேட்டாங்க, 3 தொகுதி அமைச்சர் தொகுதி கொடுத்துருக்குறாங்களா, உங்களுக்கு தோக்குற தொகுதி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லும்போது அவர் என்ன சொன்னார் தெரியுமா? விட்டு கொடுக்காம எங்களுக்கு அமைச்சர் தொகுதி கொடுத்தது வரப்பிரசாதம். ஏன்னா திமுக எம்எல்ஏக்கள் மேல அதிருப்தி இருக்குது, மக்களுக்கு அமைச்சர்கள் மேல பேரதிருப்தி இருக்குது, ஆனால் தோக்கடிப்போன்னு சொன்னாரு. அதோட வாசன் சொன்னாரு. இன்னைக்கு அதோட விளைவு என்னது? கொளத்தூர் தொகுதியிலேயே ஒரு பாமரன் தோக்கடிக்கிறார்ல, அந்த நிலைமைக்கு வந்து நிக்குது இல்ல, அவ பாத்தீங்கல்ல. அதனாலதான் திமுக மிதமிஞ்சி அவங்க நம்பி இருந்தது என்ன தெரியுமா சார்? ஒரு கூட்டணியை நம்பி இருந்தாங்க, அடுத்தது பண பலத்தை நம்பி இருந்தாங்க. இதுல மகேஷ் ஒரு பெரிய வரப்பிரசாதம் என்ன தெரியுமா? நம்மளுக்கு தாவேக்கா வருதா இல்லையான்றது அடுத்தது. ஆனா என்னன்னா, பணம் தேர்தல் நேரத்தில் பட்டுவாடா பண்றது கண்டிப்பாக மக்கள் மனதை மாற்றாது. இனிமேல் பணம் செல்லா காசு தேர்தல் நேரத்தில். இதை எல்லா கட்சிகளும் உணர்ந்திருக்கிறாங்க. எத்தனை காசு நீங்க கொடுத்தாலும் சரி, அவன் விருப்பத்திற்கு தான் ஓட்டு போடுவான். இனிமேல் காசு கொடுத்து பிரயோஜனம் இல்லை. அதை தமிழ்நாட்டில் மக்களை காசு கொடுத்து வாக்கு வாங்கிடலாம்னு குறைத்து மதிப்பிட்ட தலைவர்களுக்கு, வேட்பாளர்களுக்கு இது ஒரு பெரிய அடி, சம்மட்டி அடி, சரியான சம்மட்டி அடி. ஆனா ஏன்னா போட்டியில நீ ஒரு ஆயுதத்தை எடுக்கிற, அந்த ஆயுதத்தை வேற வழி இல்லாம நானும் எடுக்கிறேன், எனக்கு விருப்பம் இல்லை, ஆனா அந்த ஆயுதத்தை நானும் எடுக்கணும் போது இந்த ஆயுதம் செல்லாதுன்னு வந்த பிறகு அதைத்தான் இப்ப வந்திருக்கிற முடிவுகள் சொல்லுது. பணம் தீர்மானிக்காது, நீங்க வாக்க வாங்க முடியாது. நாங்க தான் எஜமானர்கள், ஜனநாயகத்துடைய எஜமானர்கள் வாக்காளர்கள் தான், மக்கள் தான்ங்கிறத ஒரு மௌன புரட்சியா வெளிப்படுத்திருக்காங்கன்னு சொல்லலாமா? இப்ப வந்துட்டு இருக்கிற நிச்சயமா 5 சுற்று வரைக்கும் வந்திருக்கிறது. ஒரே ஒரு கருத்துல நான் சிவா சொன்னதை ஏத்துக்கிறேன். ஏன்னா இப்போ 5வது சுற்று வருது, கிட்டத்தட்ட 3ல் ஒரு பங்கு சுற்று, இன்னும் 2 அதே மாதிரி ஒரு 2 இன்னிங்ஸ் இருக்குது. அது முடியும் போது என்னன்னா, அவர் சொன்னார் தெரியுமா, ஒரு மாற்றம் வரும். ஆனா என்னன்னா திமுக சைடில் வராது, திமுக இறங்கு முகமாக இருக்கும், தாவேக்காவும் அதிமுகவும் நெருங்குற நிலைமையில வரும். அந்த கடைசி சுற்று வரும்போது அதிமுக கூட்டணி எட்ஜில் வந்தாலும் வரும், ஒரு எட்ஜி ஏறலாம். சிவா, இன்னும் 1/4 மணி நேரம் இருக்குது 11 மணிக்கு. நான் கவுண்டவுன் கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். இப்போது திமுகவுக்கான இடங்கள் குறைந்துகிட்டே இருக்குது. அந்த 3ஆம் இடங்கிறது இப்போ உறுதியாக போயிட்டு தான் இருக்குது. 5 சுற்றுகள் வரை முடிவுகள் வந்துட்டு பொன்வேல் சொன்னா தான் சொல்கிறார், திமுக 3ஆம் இடம் தான், எதிர்க்கட்சிக்கான வாய்ப்பு கூட இல்லாத ஒரு இடத்துக்கு 2011 போல் தள்ளப்பட இருக்குது அப்படிங்கிறாங்க. அந்த இடம் மாறுபடுது தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும், அல்லது அதிமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் இப்போ களம் மாறுகிறது அப்படிங்கிறாங்க. மதிப்பிற்குரிய அண்ணன் பொன் வில்சன் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த ஒரு கருத்தை வரவேற்கணும். அதாவது 5ஆம் சுற்றிலிருந்து மாறுபடும் என்று கள நிலவரத்தை வரவேற்கிறேன். ஆனால் அந்த மாறுபடக்கூடிய கள நிலவரம் யாருக்கு ஆதரவாக இருக்கும் என்று சொன்னால் அது திமுகவிற்கு தான் ஆதரவாக இருக்கும். சரவென வாக்கு வங்கியில் கூடிக்கொண்டே திமுக கூட்டணிக்கு தான் செல்லும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. தயவு கூர்ந்து கொஞ்சம் பொறுத்திருந்து பார்த்தால் இந்த உண்மையெல்லாம் தங்களுக்கும் மற்றவர்களுக்கும் தெரியும். ஒன்று, ஏனென்றால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த நலத்திட்டங்களை அனுபவித்துக் அதிமுக முன்னிலை பெற்றிருக்கிற தொகுதி செய்யூர், காஞ்சிபுரம், காட்பாடு, குடியாத்தம், வாணியம்பாடி உள்ளிட்ட தொகுதிகளில் அதிமுக முன்னிலை பெற்றிருக்கிறத பார்க்க முடிகிறது. திமுக கூட்டணியில் காங்கிரஸ் 2 இடங்களில் முன்னிலை, அதிமுக கூட்டணியில் பாஜக 2 இடங்களில், பாமக 7 இடங்களில், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஒரு இடத்துலையும் முன்னிலை பெற்றிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தாய்மாரனுடைய வாக்குகள் இன்னும் எண்ணப்படவில்லை. சார், நீங்க பிரச்சார காலத்தை விட்டு எல்லாம் முடிஞ்சிட்டு சார், எல்லாம் முடிஞ்சிட்டு சார், ரிசல்ட் வந்துட்டு இருக்கு சார். இருக்கட்டும் சார், நம்பிக்கை இருக்கிறது. தமிழ்நாட்டுடைய வாக்காளர்கள், தமிழ்நாட்டுடைய தாய்மார்கள் அது திமுக அதிகாலையிலே வாக்களிப்பார்கள் என்று எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. நாங்கள் எதற்காக சோர்ந்து போக வேண்டும்? எத்தனை திட்டங்கள் இந்த மக்களுக்கு அறிவாலயத்தில் ஆள காணுங்கிறாங்க சார். நீங்க ஏன் சோர்ந்து சொல்லலாம் சார், நகைச்சுக்காக பல பேர் யார் வேணாலும் சொல்லலாம். வந்துட்டு இருக்க செய்தியை சொல்றேன் சார். இந்த 5 சுற்றுல காட்சிகள் சார், இந்த 5 சுற்றிலே ஒட்டுமொத்த தாய்மாருடைய வாக்கு அனைத்தும் பதிவு செய்து விட்டார்களா? இஸ்லாமியர் வாக்குகள் பதிவு செய்து விட்டார்களா? கிறிஸ்துவ மக்களுடைய வாக்குகள் பதிவு செய்து விட்டார்களா? எண்ணிட்டாங்களா?
வாக்கை எண்ணிட்டாங்களான்னு கேக்குறேன். அதுதான் சார் சொல்ல, அது பதிவு செய்ய வாக்களை எண்ணிட்டார்களா? சரி, உங்களுடைய கூற்று நான் அவத்தில் பேசுவதாக இருக்கலாம், வருத்தம் தெரிவிக்கிறேன். அதெல்லாம் அந்த வாக்குகள் எங்கே? இனிமேல் தான் வரும். அதுதான் திமுகவிற்கு பக்கபலமாக ஆணித்தரமாக மிகப்பெரிய ஊந்து சக்தியாக மாறும். தமிழ்நாடு பேரு அதிர்ச்சிக்கு உள்ளாக்கக்கூடிய வகையில் தாவேக்கர் கொடுக்கக்கூடிய அந்த அதிர்ச்சி இருக்கும். பாருங்க சார், நீங்க அதிர்ச்சி திமுகவுக்கு இல்ல சார், திமுகவிற்கு இன்ப அதிர்ச்சி, தாவேக்கா அதிமுகவிற்கு பெரும் அதிர்ச்சி. நீங்கள் பாருங்கள், என் குல தாய்மாரோட வாக்கு இன்னும் எண்ணப்படவில்லை, வரட்டும் பாருங்கள் நீங்கள். ஆனா மூத்த அமைச்சர்கள்லாம் வந்து 3வது இடத்துக்கு போறாங்களா சார்? இருக்கட்டும் முதலமைச்சர் சார். தொடங்கி முதல்முறை வேட்பாளர் வரை பின்னடைவு சந்திக்கிறாங்க. ஆரம்பத்தில் அப்படித்தான் சார் இருக்கும். போக போக நீங்கள் பாருங்கள், யாரெல்லாம் வெற்றி வாய்க்க சூட போகிறார்கள், தாவேக்கானுடைய அந்த எண்ணிக்கை குறைந்து கொண்டே செல்லும். திமுகனுடைய கூட்டணி ஏறிக்கொண்டே செல்லும். வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கும். திமுகனுடைய தலைமை மாபெரும் வெற்றிக்கு நீங்க பாருங்க சார். நம்பி நீங்க குறிக்கிறீங்க. நான் அந்த சிவா பரமேஸ்வரன் போயிட்டு திரும்ப உங்கள்கிட்ட வர்றேன். சிவா பரமேஸ்வரன், நீங்க தொடக்கத்துல ஒரு கருத்தை வெளியிட்டீங்க. இப்போ 11 மணி ஆக போகுது, 10:48. தற்போது வரை பார்க்கிறப்ப 102 இடங்கள்ல தாவேகா முன்னிலை பெற்றிருக்கிறது, 48 இடங்கள்ல திமுக முன்னிலை, 80 இடங்கள்ல அதிமுக முன்னிலைங்கிறத பார்க்கிறோம். எதை காட்டுகிறது, எதை கோடிட்டு சொல்கிறது இப்போ வரைக்கும் 5 சுற்று நிறைவு வரைக்குமான முடிவுகள்? நிலைமைன்னு பார்க்கும் பொழுது கட்டாயம் ஆட்சிக்கு எதிரான அந்த என்பதை நம்மளால் கட்டாயமாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் எங்களுடைய கணிப்பு உட்பட சில கணிப்புகள் பொய்த்து போவதற்கான சாத்தியக்கூறுகள், அதற்கான அறிகுறிகள் தெரிகின்றன. ஏனென்றால் மக்களின் மனதில் முற்றாக என்ன இருக்கிறது என்பதை தேர்தல் கொள்கை வகுப்பாளர்களோ அல்லது கருத்து கணிப்பு வகுப்பாளர்களோ அல்லது கட்சிகளோ கூட கணக்கிட முடியாது. ஆனால் அதிமுக கிட்டத்தட்ட, அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி, அந்த அதிமுக தலைமையிலான கூட்டணி தாவேகாவுடன் நெருங்கி வரக்கூடிய அந்த சாத்தியக்கூறுகள் அல்லது அந்த போட்டி, 2ஆம் இடத்திற்கான போட்டி இப்பொழுது சூழலில் நெருக்கமாக காணப்படுகிறது. உறுதியாக ஒரு விஷயம் தெரிகிறது என்னவென்றால், தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம், திமுக ஆட்சி முடிவுக்கு வருகிறது என்பது மிக உறுதியாக தெரிகிறது. அதுவும் குறிப்பாக முதலமைச்சர், துணை முதலமைச்சர் போன்றவர்கள் தொகுதியிலே பின்னடைய அல்லது பின்தங்கி இருக்கின்றார்கள் என்பது மக்களுக்கு எந்த அளவிற்கு இந்த ஆட்சியின் மீது ஒரு அதிருப்தி இருந்தது, குறிப்பாக பெண்களுக்கு என்பது. அது டாஸ்மாக் விவகாரமாக இருக்கலாம், அல்லது போதைப்பொருள் விவகாரமாக இருக்கலாம், பெண்களுக்கான பாதுகாப்பு தொடர்பான விஷயங்களாக இருக்கலாம். மகளிர் அவர்கள் எந்த விஷயங்களை மையப்படுத்துவார்கள், எந்த விஷயங்களை அவர்கள் ஒரு காத்திரமாக முடிவு செய்யக்கூடிய ஒரு இடத்தில் இருப்பார்கள் என்றெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது மகளிரினுடைய ஓட்டுக்கள் திமுக குறிப்பாக எதிராக இருந்திருக்கின்றன. அந்த வாக்குகள் தமிழக வெற்றி கழகத்தின் பால் சாய்ந்திருக்கின்றன என்பது மிக தெளிவாக காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே ஆட்சி மாற்றம் என்பது தவிர்க்க இயலாது. அதே வேளையில் இப்பொழுது இன்னும் அடுத்த சில சுற்றுக்களில் முடிவு எப்படி வேணாலும் மாறலாம், எப்படி வரக்கூடும் என்பது இப்பொழுது கணிக்க இயலாவிட்டாலும் தாவேகா ஆட்சியை கைப்பற்றக்கூடிய ஒரு பாதையில் சென்று புதுச்சேரி மாநிலம் தட்டாஞ்சாவடி தொகுதியில என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளரும் முதலமைச்சருமான ரங்கசாமி வெற்றி அதிகாரப்பூர்வமாக ஒரு அறிவிப்பு. சார், நான் வரேன். சிவா பரமேஸ்வரன் இருங்க. புதுச்சேரி மாநிலத்துடைய தற்போதைய ஒரு அறிவிப்பு வந்திருக்கிறது. புதுச்சேரி மாநிலம் தட்டாஞ்சாவடி தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவரும் முதலமைச்சருமான ரங்கசாமி வெற்றி. புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 30 தொகுதிகள், பெரும்பான்மைக்கு தேவை 16 என்கிற இடத்துல என்டிஏ 10 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கிறது. காங்கிரஸ் 5 இடங்களில் முன்னிலை, தாவேகா 2 இடங்களில் முன்னிலை என்பதை பார்த்தோம். புதுச்சேரி மாநிலம் உப்பளம் தொகுதியில் அதிமுக வேட்பாளர் அன்பழகன் வெற்றி. தட்டாஞ்சாவடியில் முதலமைச்சர் ரங்கசாமி வெற்றி. உப்பளம் தொகுதியில் அதிமுகவுடைய வேட்பாளர் அன்பழகன் வெற்றி பெற்றிருக்கிறார். 2 தொகுதிகளுக்கான முடிவுகள் வெளியாகி இருக்கிறது புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும். தமிழக சட்டமன்ற தேர்தலில் கொளத்தூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் 4 சுற்று எண்ணப்பட்டிருக்கிறது. கொளத்தூரில் 4 சுற்று நிறைவில் தாவேகா வேட்பாளர் BS பாபு 21,428 வாக்குகளை பெற்று முன்னிலை பெற்றிருக்கிறார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் 18,246 வாக்குகளை பெற்றிருக்கிறார். அதிமுக வேட்பாளர் சந்தான கிருஷ்ணன் 5,211 வாக்குகளை பெற்றிருக்கிறார். நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் சவுந்தரபாண்டியன் 1,589 வாக்குகளை பெற்றிருக்கிறார். முதலமைச்சரை விட 3000 வாக்குகள் முன்னிலையில் இருக்கிறார் தாவேகா வேட்பாளர். பூந்தமல்லி தொகுதியில் தாவேகா வேட்பாளர் பிரகாசம் முன்னிலை பெற்றிருக்கிறார்.
திமுகவுடைய கிருஷ்ணசாமி பின்னடைவை சந்தித்திருக்கிறார். 2ஆம் இடத்தில் திமுக, 3ஆம் இடத்தில் அமமுக வேட்பாளர் ஏழுமலை, 4ஆம் இடத்தில் நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் முன்னிலை பெற்றிருக்கிறத பார்க்க முடிகிறது. சிவபிரமேசன் தொடருங்க. நான்கு சுற்று முடிவுகளையும் முதலமைச்சர் பின்னடைவை தான் சந்தித்திருக்கிறார். சற்றேறக்குறைய முதலமைச்சர் 3000 வாக்குகள் பின்தங்கி இருக்கிறார், குறைவாக பெற்றிருக்கிறார். 4 சுற்றுகள் நிறைவடைந்திருக்கிற சூழல்ல திமுகவுடைய தலைவர் முதலமைச்சர் தொடங்கி முதல் முறை வேட்பாளர் வரை பின்னடைவை சந்தித்திருக்கிறதையும் பார்க்க முடிகிறது. 102 இடங்களில் தாவேகா முன்னிலை, அதிமுக 80 இடங்களில் முன்னிலை, திமுக 48 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கிறாங்க. அதிமுக முன்னிலை பெற்றிருக்கிற தொகுதிகள் செய்யூர், காஞ்சிபுரம், காட்பாடி, குடியாத்தம், வாணியம்பாடி உள்ளிட்ட தொகுதிகளில் அதிமுக முன்னிலை பெற்றிருக்கிறது. வேப்பனஹள்ளி, ஒசூர், பாலக்கோடு, பாப்பிரெட்டிப்பட்டி, அரூர் உள்ளிட்ட தொகுதிகளில் அதிமுக வேட்பாளர்கள் முன்னிலை பெற்றிருக்கிறார்கள். எடப்பாடி, கலசப்பாக்கம், கீழ்பெண்ணாத்தூர், ஆரணி, செய்யாறு உள்ளிட்ட தொகுதிகளிலையும் அதிமுக வேட்பாளர்கள் முன்னிலையில் இருக்கிறார்கள். இப்படி உள்ளிட்ட 80 இடங்களில் அதிமுக கூட்டணி வேட்பாளர்கள் முன்னிலை பெற்றிருக்கிறார்கள். வந்தவாசி, மயிலம், விழுப்புரம், உளுந்தூர்பேட்டை, கங்கவல்லி உள்ளிட்ட தொகுதிகளில் அதிமுக முன்னிலை பெற்றிருக்கிறத பார்க்க முடிகிறது. ஆத்தூர், ஏற்காடு, ஓமலூர், மேட்டூர், சங்ககிரி உள்ளிட்ட தொகுதிகளிலும் அதிமுக முன்னிலை பெற்றிருக்கிறது. அதிமுக 80 தொகுதிகளில் முன்னிலை பெற்றிருக்கிறது அதிமுக கூட்டணி. அதில் பாஜக 2 இடங்களில் முன்னிலை, பாமக 7 இடங்களில் முன்னிலை, அமமுக ஒரு இடத்துல முன்னிலை என்பதை பார்க்க முடிகிறது. வீரபாண்டி, சேந்தமங்கலம், நாமக்கல், தாராபுரம், பெருந்துறை ஆகிய தொகுதிகளில் அதிமுக முன்னிலை.